பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மிகவும் பாதுகாப்பான இடம் கர்த்தரின் சித்தம். ஆதார வசனம் மத்தேயு 26 அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முதுகுப்புற விழுந்து, இயேசு, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். தேவ பாதுகாப்பில் இருப்பவர்களே, சங்கீதம் 135:6 சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஏசாயா 46:10 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னதை ஏசாயா பதிவு செய்துள்ளான். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். கேட்டீர்களா? கர்த்தர் தனக்கு சித்தமானவைகளைத்தான் அண்ட சராசரி செய்கிறார். தனக்கு சித்தமானவைகளை செய்து அவைகளை நல்லது நல்லது என்று கண்டார். இதன் பொருள் என்ன? அவரது சித்தத்தின்படி செய்தால் நடந்தால் சகலமும் நல்லதாகவும் நன்மையானதாகவும் இருக்கும். அவர் சித்தத்தின்படி நடந்தாலும் சோதனைகள் உண்டு. இவைகள் நம்மை பலப்படுத்துவதற்கு, விசுவாசத்தில் பலப்படுத்த, பொறுமையோடு இருப்ப, அவரை இன்னும் அறிந்து கொள்வதில், மகிமைப்படுத்துவதில், உற்சாகம் மூட்ட, காத்திருப்பதில், சந்தோஷமாக இருப்பதை சாட்சி வைத்திருப்பதற்காகத்தான் இது வருகிறது. இது இல்லாவிட்டால் வாழ்வு ருசிக்காது. இது வாழ்வு உண்டு, இது தவிர்க்கவே முடியாது. நம்மை ஊன்றி கட்டவே இவைகள் அனுமதிக்கப்படுகிறது. பரலோகத்தில் மட்டுமே இந்த சோதனைகள், வேதனைகள், பாடுகள் இல்லவே இல்லைங்க. சரி, அங்கதான் இல்லையே, நாம் அங்கேயே போயிடுவோம் என்று நாமே நம்ம முடிவை தேடிக்கொண்டால் பிரேக்கே இல்லாமல் பாதாளம்தான் போக முடியும். நம்மை ரட்சிப்பது தேவசித்தம். நடந்தேறி விட்டது. பின் இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே நம்மை அழைத்திருக்கிறார். இது இங்கே நடக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் போது நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, ஒரே நொடியில் உயிர்ப்பிக்கப்பட்டது. சரீரம் இரண்டாம் வருகின் போது ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகி விடுவோம். அது மரித்தாலும் சரி, உயிரோடு இருப்பவர்களுக்கும் சரி இது நடக்கும். இந்த நடுவில் இருக்கிற ஆத்துமா தினமும் ரட்சிப்பின் மகிமையை பெற்று மாமிசம் சொல்லுவதை தள்ளிவிட்டு உள்ளே இருக்கும் ஆவியானவர், நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானும் இணைந்து இருக்கின்றன. என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கும்போது, நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, கீழ்ப்படியும் போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் சுபாவத்திற்கு நேராக திருப்பப்படுகிறோம், மாற்றப்படுகிறோம். ஆவியானவர் நம் சுபாவத்தை தேவ சுபாவம் போல, இயேசுவின் சுபாவம் போல மாற்றிக்கொண்டே நம்மை ஆச்சரியமாய், அற்புதமாய் வழி நடத்துகிறார். இதுதான் ஆவியாருடைய வேலை, இதுதான் ஆவியாருடைய ஊழியம். இதற்கு நாம் மாமிசம் கத்துவதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. அது கேட்கவே கேட்காது. ஒரு காரியம் என்று நம் கண்களுக்கு அற்புதமாய் தெரியும். நாளை அது அடுத்து வரும் காலங்களில் இந்த காரியம் நமக்கு தொடர்ந்து நன்மையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நமக்குத்தான் தெரியாதே. எல்லாம் தெரிந்தவர், அனந்த ஞானம் கொண்டவர் நம்மோடு இருப்பதால் நமக்கு இதை பற்றி கவலையே இல்லை. லோத்து எப்படி போனான்? சொதோம் கொமரா பசுமையாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது என்று போனான். அதனுடைய நிலைமையை பற்றி நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அது தேவ சித்தம் அல்ல. அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. தன் கண் கண்டதை, மாமிசம் சொன்னதை தெரிந்தெடுத்து போனான். அப்படித்தான் பல சமயங்களில் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபித்து விட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்கிறோம். பின்பு மாட்டிக்கொள்கிறோம். பின்பு ஆண்டவரை கேட்கிறோம், கண் இல்லையா, காது இல்லையா என்று. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுத்தி நடக்கிறோமோ என்பதுதான் கேள்வி. இதுதான் சேலஞ்சு, இதுதான் நிதர்சனமான வாழ்வு. ஆலயத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒப்பு கொடுக்கிறேனப்பா என்று பாட்டு பாடி உணர்ச்சியின் அடிப்படையில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததும் நம் மாமிசம் தலை தூர்க்கும். இந்த போராட்டம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பிரசங்கள் கேட்டாலும், பல ஆவிக்குரிய எழுத்தாளர் புத்தகங்களை வாசித்தாலும், கர்த்தரின் சித்தம் இந்த காரியத்தில் என்ன, இது எப்படி அறிந்து கொள்வது, எப்படி அவர் சொல்லுவது, அது எப்படி நமக்கு புரியும் என்பது எல்லாருக்கும் ஒரு நெருடலாகவே இருக்கிறது. இதை ஆவியானவர் நாம் புரியும் வகையில் நம் மனக்கண்களை திறந்து வெளிப்படுத்தினால ஒழிய நமக்கு சற்று சந்தேகமாகவே தான் இருக்கும். அப்படியே அவர் வெளிப்படுத்தினாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத பட்சத்தில் தடுமாறுவோம். இது ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார் என்று தடுமாறுவோம். ஆபிரகாம் உன்னுடைய கற்பத்தின் பிறப்பு பிறக்கும் என்று சொல்லியிருந்தார். அவன் காத்து கொண்டுதான் இருந்தான். சாராள் பேச்சை கேட்டு ஆகாருக்கு இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இஸ்மவேலை பெற்றெடுத்தது இது அவருடைய சித்தம் அல்ல. அவனுடைய சித்தம் ஈசாக்கை பெற வேண்டும் என்பதற்கு. இஸ்மவேல் பெற்ற பின்பு
அவர் ஆபிரகாமுக்கு மறுபடியும் தோன்றி, ஒரு இரக்கமுள்ள தேவன், நாம் கொண்டு வந்து விட்டோம், இவனை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று. நாம் அவர் சித்தத்தை விட்டு மாறி போனாலும் கர்த்தர் இரக்கமாய் மனம் இறங்குவார், கிருபையாய் இறங்குவார். அந்த கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், மறுபடியும் உனக்கு வருவேன், உனக்கு உற்பத்தியை கருத்து உட்படக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவையாக என்று. இதை முதலிலேயே சொல்லியிருந்தால் இஸ்மவேலுக்கு அவன் ஈசாக்கு என்று தான் பெயரிட்டு இருப்பான். கேட்டீர்களா இப்போ எப்படி சித்தம் மாறுகிறது என்று? சவுல் கீழ்ப்படியவில்லை. அரசனாக முதல் ராஜா, பென்யமீன் கோத்திரத்திலிருந்து முதல் ராஜாவை தான் எப்படி பெஸ்ட்டாக தேர்ந்தெடுப்பான். அவன் நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் காலம் போக போக அவன் தன் மாமிசத்திற்கு இடம் கொடுத்தான். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தவன் முதலில், பின் மாமிசத்திற்கு இடம் கொடுத்து கீழ்ப்படியாமல் போனான். அது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஆண்டவர் சித்தம் இல்லாததினால் ராஜ்யபாரம் அவனை விட்டு வெளியேறிவிட்டது. கேட்டீர்களா? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். இதை வேறொரு கோணத்தில் பார்த்து கற்று அவருடைய சித்தத்தில் நாம் நிற்கலாம். இந்த விஷயத்தில், இந்த படிப்பு தேர்ந்தெடுப்பது, திருமண காரியத்தில் இந்த பொண்ணா, இந்த மாப்பிள்ளையா, இந்த வீடு வாங்கலாமா, வாடகைக்கு போகலாமா, எல்லா காரியம், ஊழியம், என்ன ஊழியம் செய்கிறது, இந்த ஊழியம் வந்திருக்கிறது, அந்த ஊழியத்தை கூப்பிடுறார்களா, எப்படி எடுப்பது, தேவ சித்தம் என்று எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள், இப்படி பல காரியங்கள். உங்கள் சித்தம் என்னவென்று சொல்லுங்கப்பா என்று கேட்பதற்கு பதிலாக நன்றாக கவனியுங்கள். உங்கள் சித்தத்தின்படி செய்யுங்க. அதைத்தானே இயேசு ஜெபித்தார். முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபித்து விட்டு மிகுந்த அமைதி காக்க வேண்டும். இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, இதை சொல்வாரா, அது ஏதையும் நினைக்கக்கூடாது. செய்யுங்கப்பா என்று சொல்லிவிட்டால் அவர் களம் இறங்கி செய்வார். தினப்படி வேலை அவரை தேடுவது மிகுந்த ஜாக்குட இருக்கும் பட்சத்தில் அவர் சித்தம் காரியமாக நடக்க ஆரம்பிக்கும். நம்மை கொண்டுதான் செய்வார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தில் ஆகார் வருகிறாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் சாராளால் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் வருகிறாள். வயிற்றில் பிள்ளை. ஆண்டவர் சந்திக்கிறார். இவ ஜெபித்தாளா? இல்லை, அவ எகிப்து ஸ்திரீ. ஆனால் சந்திக்கிறார். எங்கே போகிறாய் ஆகார் என்று கேட்கிறார். இந்த மாதிரி நாத்தனார் துரத்தி விட்டால் நான் போய் கொண்டிருக்கிறேன். போகாதே, திரும்பி போ, அவர் கையில் அடங்கி இரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். தேவ சித்தத்தை விட்டு அவள் தனியாக போனாள். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. போய் இருக்க சொன்னால். இஸ்மவேல் பிறந்தான். அவருடைய சித்தம் என்ன? இஸ்மவேல் என்று ஆபிரகாம் பெயரிட வேண்டும். இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபிக்க வேண்டும். 2 பேரும் முதலாக ஒற்றுமையாக எல்லா ஆண் மக்களும் வந்து விருத்த சேதனம் மாமிசத்தில் பண்ண வேண்டும். இது எல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இருந்ததால் வழி மறித்து கொண்டு வந்தார். கேட்டீர்களா? அப்படி நாம் தேவ சித்தத்தை விட்டு போனாலும் நமக்குள் ஒரு ஜெபம் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். நம்மளை கொண்டு வந்து வழி சேர்த்து விடுவார். 21ஆம் அதிகாரத்தில் அவள் மறுபடியும் போகிறாள். எப்படி போகிறாள்? இஸ்மவேலை கையில் பிடித்து கொண்டு போகிறாள். ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். இதுவும் தேவ சித்தம் தான். அந்த இடத்து சந்திக்கிறார். அவளை அனாதையாக விடவில்லை. உன் பிள்ளையை நான் பிரபுக்களாக மாற்றி 12 பிரபுக்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். இன்று வரையிலும் அவர்கள் பிரபுக்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் பெரிய காரியம் செய்து சம்பாதிப்பதில்லை. தோண்டி தோண்டி மணலை தோண்டி எண்ணெய் எடுத்துக்கொண்டு விற்றுக்கொண்டு சமூகமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா! இதுதாங்க ஆண்டவருடைய சித்தம். மேற்கண்ட வசனத்தில் மத்தேயு 26:39 இயேசு தம் விருப்பத்தை சொல்கிறார். உங்கள் சித்தத்துப்படி செய்யுங்கப்பா, காட்டுங்க, சொல்லுங்க என்று கேட்கவில்லை, செய்யுங்க என்று தான் ஜெபித்தார். மக்களே, நம் விருப்பத்தை, ஆசைகளை சொல்ல வேண்டாம் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. நம் விருப்பம், ஆசை அவர் சித்தத்தோடு ஒன்றி இருக்கும் பட்சத்தில் காரியங்கள் மாலா வென்று நடக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது மிகவும் வயதாகி விட்டான், படுத்து விட்டான். அவனுடைய மகன் அதோனியா தன் ராஜாவென்று எழும்பி விட்டான். எல்லாரும் அவனை போய் சப்போர்ட் பண்ணுகிறார்கள். உடனே யோவாப் ஓடி வந்து பச்சைபாலிடம் சொல்லி ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தாவீதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சாலமோன் தான் உன்னுடைய மகன் என்று ராஜாவாக வரப்போய் சொல்லி இருக்கிறார், நீ போய் கேளு என்று சொல்லுகிறார். உடனே இவள் போய் கேட்கிறாள். உடனே தாவீது கட்டளை இடுகிறான், சாலமோனை தன்னுடைய கழுதை மேல் ஏற்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள் என்று. கடகடகன்னு நடக்கிறது. ஒரு எதிர்ப்பும் இல்லை. இதுதாங்க ஆண்டவர் சித்தம். ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யும் பொழுது எதிர்ப்பே வராது. காரியங்கள் மாலாவென்று நடந்தேறும். கேட்டீர்களா? அதோனியா பயந்து விட்டான். அது தேவ சித்தம் அல்ல. அவன் ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். ஏன்? அது தேவ சித்தம் அல்ல. நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு எதிர் திசையில் இருந்தால் வெயிட் பெஞ்சில் உட்கார வைத்து விடுகிறார். எதுவரை? ஐயோ அப்பா, உங்கள் சித்தம் எதுவோ அதை நடத்துங்க, என்னால் முடியல என்று சொல்லும் வரை. யோவான் 9:31 சொல்கிறார், ஒருவன் தேவனுக்கு தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இதற்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் சித்தத்தை சொல்லுங்கப்பா என்று அலட்டாதபடிக்கு அவருடைய சித்தத்தின் மையத்தை நாம் அமர்ந்து கொள்வோம். இது எப்படி?
சித்தத்தின் மையத்தில் இருப்பவன் முதலில் கர்த்தருக்கு பயந்து நடப்பான். இது அடையாளங்களை சொல்லுகிறேன். அவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நீங்களே டெஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். பொல்லாங்க என்று தெரிந்தவுடன் விலகி ஓடிவிட வேண்டும். தேவ சித்தத்தில் இருக்கிறீர்கள். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் தேவ சித்தத்தில் அதிகாலை எழும்ப வேண்டும். தூக்கத்தை தியானம் பண்ண வேண்டும். மற்ற செல்போனில் பேசுவதை தியாகம் பண்ண வேண்டும். அதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன். அதையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது உங்கள் நன்மைக்காகத்தானே நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறீர்கள். முறையாக வேதம் வாசிப்பது, சபையில் ஒழுங்கை கடைப்பிடித்தல், முழுமையாக அவரையே சார்ந்திருந்தால் நீங்கள் தேவ சித்தத்தின் நடுவில் இருக்கிறீர்கள் என்பதாகும். நம் சொந்த யோசனையில் முடிவெடுத்து செய்யாமல் காத்திருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது கர்த்தர்க்கென்று அவர் பார்க்கிறார் என்று செய்தால் நீங்கள் தேவ சித்தத்தில். இதைத்தானே யோசேப்பு செய்தான். தெரியாது ஏன் இப்படி நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். ஏன் சந்தோஷமாக இருக்க முடிந்தது? எனக்கு சொப்பனம் கொடுத்திருக்கிறார். எப்படி நடத்துவாரோ எனக்கு தெரியாது. அவரை என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான். தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக எது நடந்தாலும் நடவாவிட்டாலும் சமாதானமாக இருந்தால் அது அடையாளம். நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள், பாதுகாப்பு இருக்கிறீர்கள் என்று பவுல் அடிகர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு பின் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டான். தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தான். எப்படி? அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொன்னான். என்ன காட்டுகிறாரோ, சிந்தையில் போடுகிறாரோ அதைத்தான் செய்தான். அவனுக்கு எத்தனையோ இடர்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, கல்லறி உண்டான், அடிபட்டான். ஆயிலும் அவனை ஒன்று அழிக்க முடியவில்லையே. ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபைகளை ஸ்தாபித்தானே, இன்று வரையில் பேசப்படுகிறானே. அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இப்படி நீங்கள் செய்தால் அவரது சித்தத்தின் மத்தியில் இருக்கிறீர்கள், பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பதாகும். ஒருவரும் உங்களை தொட முடியாது. நீங்கள் அவரது கண்மணி, புல்லட் புறுப்போடு இருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். அவர் என்ன சொன்னார்? நானே சொன்னேன், நானே செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் உங்கள் எல்லையில் இறங்கி வேலை செய்வார். அவரை வேலை செய்ய அனுமதியுங்கள். செய்யுங்கப்பா என்று சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா என்றால் நமக்கு புரியாது. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை வைத்து இதைத்தான் சொல்லியிருப்பார் என்று செய்வோம். செய்யுங்கப்பா என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்கள். ஆவியானவருக்கு உங்களை நடத்துவது சிரமம் இருக்காது. அற்புதமான வாழ்வு, அற்புதமான பாதுகாப்பு. உங்களுக்கு ஒருவனும் உங்களை தொட முடியாது. அதே இடத்தில் நீங்கள் நின்றால் கூட எதிரியின் கண்களில் நீங்கள் படமாட்டீர்கள். இதை நீங்கள் நம்புங்கள், செய்து பாருங்கள், வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் காரியத்தை கற்றுக் கொடுத்தீர். அப்படியே நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விருப்பமோ சித்தமோ அதை நீங்கள் செய்யுங்கப்பா. ஏனென்றால் உங்கள் சித்தம் பெரியது. உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறீர், உயர்ந்த காரியங்கள் வைத்து நாங்கள் கேட்டால் கொஞ்சம் தான் கேட்போம். அற்புதமாக நடத்துவீர் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறாங்கள். அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு, இன்று என்னுடைய வேலையின் மீது, பொறுப்பின் மீது கவனமாக இருப்பேன். இன்று செய்வது இன்றே செய்து முடிப்பேன். மற்றவைகளையெல்லாம் யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். ஆமேன். அல்லேலூயா.